நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி, குருவோட ராசி தாங்க. நீங்கள் குரு தான் உங்களுக்கு ராசிநாதம். அதுவும் தனுசு அப்படின்னாலே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். தலைமைத்துவம் அப்படிங்கிறது பொருந்திய உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிபதியே குரு தான். குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துலேருந்து சமசப்தமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தார். நல்ல குரு பார்வையில் இருந்தீங்க. ஒரு அற்புதமான குரு பார்வையில் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தனுசு ராசிக்கு அதிசாரம் பெற்ற குரு கடகராசியில் போய் அமர்றாரு உச்ச பலத்தோட. இந்த உச்ச பலத்தோடு அமரக்கூடிய குரு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பலன் அப்படிங்கிறது அமையுது. என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் குரு உச்ச குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குது. பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குது. உச்சபலம் பெற்றது ரொம்ப நல்லது. நல்ல பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுக்குது. அப்போ என்னென்னா, அக்டோபர் 19ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த அதிசார பெயர்ச்சி என்னன்னா 22 நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தோடு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்கள், நவம்பர் 11லிருந்து அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரகதி நிலையில் இருக்குது. எங்கே உச்சம் பெற்று வக்ரகதி நிலையில் இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் வக்ரகதி நிலையை அடைஞ்சாலும் அவர் உங்கள் ராசிக்கு 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடியதை பார்வையும் செலுத்துகிறார். ஆமாம், பார்வை செலுத்தக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பழைய விஷயங்களில் இருந்து வந்த பாக்கிகள் இதெல்லாம் உங்களுக்கு விட்டு போன தொட்டு போன வேலைகள்லாம் திரும்ப உங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வருது. இதே காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் உண்டு. என்னென்னா, அந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் 11, 2026 வரையுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி நிலையில் மறுபடியும் என்ன பண்ணுவார், மிதுன ராசியிலே போய் அமருவார்.
அந்த அந்த சுச்சுவேஷன் தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஒரு 90 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைப்பிடிக்கணும். அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதிசார பயிற்சி வக்ரவம் அப்படிங்கிறது கடகராசியில் இருக்க வரையும் உங்களுக்கு ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே வக்ரவ நிலை அப்படிங்கிறது ஆமாம் மிதுன ராசியில் போய் தொடர்கிற அந்த காலகட்டம் மட்டும் ஒரு 90 டேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுமையும் நிதானமாக கடந்து போகணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. ஆமாம், அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது. ஆமாம், அப்போ நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, குரு உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறாரு, என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு, ஆட்சி உச்சம் எதுவும் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இலகுவாக அந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகும். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆரம்பக்கட்ட பலன்கள் நல்லா இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் மிதுன ராசியில் உச்சமடையக்கூடிய அந்த 90 டேஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆமாம், உங்கள் பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் எதுவும் தேவைப்படுது அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முழுமையான கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அமைஞ்சிருக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்து. இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.